ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க புதுசாக படிக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இனி இருக்கக்கூடிய ஒரு 60-65 நாட்களில் வந்து சக்ஸஸ் பண்ணுறது, குரூப் டு ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், எல்லா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை 4 செப்டம்பர் 14 வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் கழிச்சுட்டு ஒரு சில நாட்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவதற்கு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60 நாட்கள் தான் இருக்கும். இந்த 60 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். இந்த 3 ரூல்ஸும் வந்து இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நீங்கள் 60 நாட்களும் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு நினச்சிக்கோங்களா, அதில் ஒரு யூஸும் இருக்காது. நீங்கள் ஒரு 60% படிச்சிருக்கீங்கன்னா அதை 50% கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதை வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கணும். அப்போ தான் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் 100% படிச்சுட்டு அதை ரிவிஷனே பண்ணலை, டெஸ்ட்டே போடலைன்னா வந்து நீங்கள் 100% படிச்சிருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் ஆகும். அதை வந்து ஃபஸ்ட்டு மனசில் நம்ம வந்து வச்சுக்கணும். அப்போ எவ்வளோத்துக்கு எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முக்கியமோ அதே அளவுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முக்கியம். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவதும் ரொம்ப முக்கியமானது. யார் ஒருவர் படிக்கிறாங்க, ரிவிஷன் பண்ணுறாங்க, டெஸ்ட் போட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண போகிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். யாரும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வேண்டாம் அப்படின்ட்டு யாரும் வந்து படிக்க போதில்லை. சும்மா படிப்போம், நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு யாருமே படிக்க போதில்லை. எல்லாருமே வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் வேணும்னு தான் படிக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்டாக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளால் கடைசி வரைக்கும் முயற்சியை போடுவோம், கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 60 நாட்களில் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது சொல்வதுக்கு முன்னாடி 2024க்கான இந்த கட் ஆஃப் எவ்வளோ கொஸ்டின் போட்டால் நான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியும்ட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல. 160 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் குரூப் 2 எக்ஸாமே வந்து எழுதலாம். 155 கொஸ்டினுக்கு மேலே போட்டிங்கன்னா குரூப் டி எழுதலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இதை விட குறைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது, கூடுவதற்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கிறது. ஏன்னா ஒரு சில டிகிரி படிச்சிருந்தவங்களுக்கு குறையும், பிஹெச்டிஎம் வச்சுருந்தா குறையும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து குறையும். இது வந்து ஜென்ரலாக ஓகேவா, என்கிட்ட பிஹெச்டிஎம் கிடையாது அப்படின்ட்டு ஜென்ரலாக இருப்பாங்களே, பிசி எம்பிசி கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட், இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த இது. மற்றபடி எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் மார்க் குறையலாம். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பிஹெச்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ கேட்டகரி, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓகேவா, ஏதாவது ஸ்பெஷல் டிகிரி அந்த பர்டிகுலர் டிகிரி வச்சுருக்கிறவங்களுக்கு மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மினிமம் இதை வச்சுக்கோங்க, 160 அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு படிச்சிங்கன்னா நல்லா வந்து இருக்கும். இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் 2022 குரூப் டி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு 90 கொஸ்டின், ஜிஎஸ்சில் 20, மேக்ஸில் 25 போடலாம், ஜிஎஸ்சில் ஒரு 35 போடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் வந்து போடுவது மாதிரி தான் இருந்துச்சு. என்னப்பா தமிழில் 90 தான் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க சொன்னிச்சே தவிர ஓல்டு புக்கெலாம் வந்து யாரையும் வந்து படிக்க சொல்லலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 90 எடுத்தாலே வந்து நல்ல மார்க் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கேயே 95, 97 போட்டவங்க இருக்காங்க. ஆனால் மினிமம் வந்து 90 மார்க் எடுக்கிறது மாதிரி தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. வாட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போடுது மாதிரி இருந்துச்சு. 145 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தவங்களுக்கு உள்ளே கிடச்சிருந்துச்சு. மார்க் குறைவாக எடுத்திருந்தவங்க, அந்த பர்டிகுலர் டிகிரி வச்சுருக்கிறவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு, பிஹெச்டி வச்சுருந்து கிடச்சிருந்துச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி வச்சுருந்தவங்களுக்குலாம் மார்க் குறைவாக இருந்தாலும் கிடச்சிருந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம டிப்ஸ் வந்து பார்ப்போம், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த 60 நாட்களில். இந்த 60 நாட்களில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து 100% சிலபஸ் எல்லாம் முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து முடிக்க முடியாது. அப்போ நம்ம இங்கே வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீகத்தை தான் வந்து ஒர்க் வந்து பண்ணணும். நான் இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு, 11th 12th அட்வான்ஸ் தமிழ் தான் வந்து படிக்கணும். ஒரு ஆஸ் ஏ நியூ ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துக்கிட்டு தமிழுக்கு மட்டுமே 14 புக் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிரமம். அப்போ தமிழில் 14 புக்கில் என்னால் படிக்க முடியாது, ஆனால் நான் குறைவாக படிக்கணும், நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்காதீங்க, சார் இவ்வளோ போது மாட்டு. இது வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபஸ்ட்டு படிக்கிறேன், என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. 6th to 10th நியூ புக் ஓகேவா, இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த நியூ புக் இருக்குல்ல, அதை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, சிலபஸில் உள்ள வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, மீதி நல்லா வந்து அட்டம் படிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. இது 5 புக்கு இருக்குது ஓகேவா, 5 புக்கு. அடுத்தது 9th 10th ஓல்டு புக்கு, இது 2 புக்கு. இந்த 2 புக்கை செகண்ட் வந்து படிச்சுக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th உள்ள நியூ புக்கு, இது வந்து தேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 90 கொஸ்டின் வரைக்கும் போட முடியும். ஓகேவா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா 6, 7, 8 ஓல்டு புக் இருக்குல்ல, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது.
அண்ட் 11th 12th ஓல்டு புக் இருக்கா, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. 11th and 12th அட்வான்ஸ் தமிழ் இருக்கா, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 2 5 5 2 7 ஒரு அவுட் ஆஃப் புக் அப்படின்ட்டு ஒரு 3 கொஸ்டின் வச்சுக்கிடுவோமே, ஒரு 10 கொஸ்டின் வந்து இதில் வரும். ஓகேவா? இந்த 10 கொஸ்டினுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 10 கொஸ்டினுக்கு எத்தனை புக்கு பாருங்கள், இது ஒரு 3 புக்கு, இது ஒரு 2 புக்கு, இது ஒரு 2 புக்கு, எத்தனை 3 2 5 5 2 7 7 புக்கு ஆச்சு. இந்த 7 புக்குக்கு இந்த 7 புக்கை படித்து நீங்கள் எத்தனை மார்க் வருது, ஒரு 9 to 10 கொஸ்டின் தான் வரும். அதற்கு பதிலாக இந்த 9 புக்கு படிச்சிங்கன்னா 5 2 7 7 7 2 9 இந்த 9 புக்கை படிச்சிங்கன்னா 90 கொஸ்டின் வரும். அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ 90 கொஸ்டின் இந்த 9 புக்கை படிக்கணும். இது போக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம்ல. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது கண்டிப்பாக 90 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துடும். இது போக இந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு என்ன 0வாக எடுப்பீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம அதை கடைசியில் சொல்லுவோம். ஸோ 90 கொஸ்டின் மீதி அந்த 10 கொஸ்டினை பற்றி நம்ம பேர பேசுவோம். மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் கேட்பாங்க. டாபிக் வைஸ் வந்து நல்லா வந்து 10 வச்சுக்கோங்க. எல்சிஎம், ஹெச்எஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏபி, ஜிபி, ஸ்டாட்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்ட்டு எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த எல்லா டாப்பிக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாடம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பாடம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 to 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 கொஸ்டின் வந்து இதை பார்க்கறது மூலமாக நம்மளால் போட முடியும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்க் ஸ்ப்ளிட் அப் சொல்லிடுறேன். 75 கொஸ்டின் இருக்கா, அந்த 75 கொஸ்டினில் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 கொஸ்டின் கேட்பான். சயின்ஸ் 10 கொஸ்டினில் ஒரு 2 to 3 கொஸ்டின் காமனாக கேட்குறாங்க. அது புக்கில் இல்லாத கொஸ்டின்னு கேட்டுறதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th and 12th வந்து 11th and 12th தான் இதில் நிறைய கேள்வி கேட்பாங்க. 11th and 12th இருந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் 10th ஓகேவா, 10th சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின் வரும். 9th சயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து வரும். அப்போ 1 1 2 5 2 7 இங்கே ஒரு 3 10 கொஸ்டின் இந்த பேட்டர்னில் தான் வரும். நீங்கள் சயின்ஸ் இந்த 10 கொஸ்டினுக்கு போய்கிட்டு நீங்கள் 11th and 12th சயின்ஸ் எல்லாம் படிப்பதற்கான நேரம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி குரூப் 4க்கு எல்லாத்தையும் படித்து முடித்தவர்கள் வேணால் வந்து படிக்கலாமா தவிர, நான் வந்து இப்போ தான் புதுசாக படிக்கிறேன், நான் போயிட்டு சயின்ஸ் படிக்கவான்னு கேட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைசபிள். அது படிக்கவும் முடியாது. நான் இப்போ படின்னு சொன்னால் நீங்கள் 11th 12th போயிட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அப்படின்ட்டு எல்லா சயின்ஸையும் வந்து படிக்க முடியுமா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், படிக்கவே முடியாது. அதேமாதிரி காமனாக வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்காம. இப்போ சயின்ஸில் 10 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரியாத வினாக்களுக்கு ஆன்சர் போடுவோமோ அந்த மெத்தடாலஜிலேருந்து இங்கே மார்க் எடுக்க முடியும். கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸில் வந்து 75 கொஸ்டினில் சயின்ஸ் 10, கரண்ட் அவர்ஸ் 10. கரண்ட் அவர்ஸ் நம்ம எப்படி படித்தாலும் அவன் கேட்குறது நமக்கு அந்த நாளில் தெரிஞ்சாதான் உண்டு. ஓகேவா? அப்போ இந்த 20 கொஸ்டின் இருக்கா, இந்த 20 கொஸ்டினில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் தப்பாக போகுது. ஏன்னா 10 கொஸ்டின் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி 10 கொஸ்டின்லாம் எடுக்க முடியாதுன்னா 8 கொஸ்டின் ரொம்ப குறைவாக தான் சொல்லுது. ஒரு 8 கொஸ்டின் எடுப்போம், அவ்வளோதான் போதுமானது. மீதி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்குது, 55 கொஸ்டின் இருக்குது. இந்த 55 கொஸ்டினும் அப்படியே புக்கிலேருந்து கேட்பானா கண்டிப்பாக கேட்க மாட்டான். எவ்வளோ கொஸ்டின் கண்டிப்பாக புக்கிலேருந்து கேட்பான்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 கொஸ்டின் தான் என்னது புக்கிலேருந்து கேட்பாங்க. மீதி 25 to 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்கு தான் கேட்பாங்க. இந்த அவுட் ஆஃப் புக்கெலாம் வந்து என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் படிக்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயனுக்கு கே வெங்கடேசன் எழுதுனது, பாலிட்டிக்கு வந்து லட்சுமிகாந்த் அல்லது பாலிட்டிக்கு வந்து இது கே வெங்கடேசன் எழுதுனது, ஹிஸ்ட்ரிக்கு வந்து கே வெங்கடேசன் ஒரு புக் எழுதியிருப்பார், யூனிட் 8க்கு ஒரு புக்கு உண்டு, யூனிட் 9க்கும் வந்து ஏதாட்டும் அவுட் ஆஃப் சோர்ஸ் உண்டு. இதில் இந்த யூனிட் 9க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நான் ஒரு சில வீடியோ கொடுக்குறேன், அது மட்டும் பார்த்தா போதும். இதையெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்து கொண்டு இருப்பது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. அது அவ்வளோத்துக்கு பார்த்து நம்ம இது பண்ணுவதற்கு இங்கே தமிழில் 90 எடுத்தோமோ அது போக மீதி கொஞ்சம் கொஸ்டினை கூட்ட முடியுமா, இங்கே 20 எடுக்கிறோமா அப்படிங்கிறது மாதிரி வரலாம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மார்க் வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 to 15 பார்க்கும்போது தெரியாத வினாக்களுக்கெல்லாம் விடையளிப்பது எப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அவுட் ஆஃப் ஒரு 25 to 30 இருக்கா, இது ஒரு 25ன்னு வச்சுக்கணும், இங்கே வந்து ஒரு 30ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 30ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 கொஸ்டின் வந்து எடுப்பீங்க. இந்த அவுட் ஆஃப் புக் இருக்கா, அதில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரியாத வினாக்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் எடுத்துடலாம். அப்போ 20 10 30 30 இங்கே ஒரு 8
48 வருது. 48 வருதா, நம்ம 45 கொஸ்டின் வச்சுக்கிடும். கூட்டி பாருங்க, 90 10 110 110 150 155 கொஸ்டின் வந்துட்டு. ஓகே, இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. இதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த 6 7 8ல் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறான், அதுக்கு போய்கிட்டு இந்த 3 புக்கை படிக்கிறது, 11th and 12th இந்த 2 புக்கு, இங்கே 2 புக்கு, இந்த 7 புக்கையும் படித்து ஒரு 7 கொஸ்டின் வாங்குவதற்கு இந்த 9 புக்கு படித்து நல்லா படித்தா 90 கொஸ்டின் வாங்க முடியும். இதை யார் படிக்கணும்னா எல்லாத்தையும் படித்தவர்கள் படிக்கணும். ஓகே, இப்போ ஜிஎஸ்ல உள்ள இந்த 50 லெசன் என்ன, இப்போ ஒரு 10 ஓவராலாக பார்க்குறது என்னென்று இப்போ பார்ப்போம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஜிஎஸ்ல நான் இப்போ உங்களுக்கு கம்மியான பாடம் தான் சொல்லுவேன். அதில் நிறைய பாடம் இருக்கும், அதில் முக்கியமான பாடங்கள் எதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி. அதில் இந்த 3 பாடம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கரைச்சி குடிச்சிருப்பீங்க. இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. ஓகே, இதே 3 பாடம் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பாடமே, இந்த 6 பாடமே கிட்டத்தட்ட சிமிலர். ஓகேவா? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்திய ஆட்சித்துறை இருக்கா, இதில் கொஞ்சம் தான் முக்கியம் கொடுத்து, இந்த இதில் இருந்து 4 5 6 7 8 இந்த பாடங்கள்லாம் நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஓரளவுக்கு ஜஸ்ட் ரீடிங் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது மாதிரி தான் படிக்க முடியும். ஸோ அதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஏன்னா இந்த பாடங்கள்லாம் கொஞ்சம் நிறைய தொலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஏதோ நம்ம போய் சட்டை ஈட்டுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு இதை படித்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 3 அந்த 3 ஈஸியாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கம். இது கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, கான்செப்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் 13 14 15 சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள், இந்த 3 பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பாலிட்டியில் இதோ. அதுக்கப்புறம் இந்த 5 பாடங்கள். ஓகே, இந்த 5 பாடங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாலிட்டி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் எல்லாம் கடைசியாக முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஐஎன்எம் வரும். ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12th ஹிஸ்ட்ரி தான். 12th ஹிஸ்ட்ரியில் 1 2 3 4 ஓகே, இந்த 4 பாடங்கள் ரொம்ப முக்கியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இந்த 5வது பாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. 5 இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, 6 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை 6 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சுபாஷ் சந்திர போஸ் பாடம் ஒன்று வரும், 7 8 நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த இது இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள படத்தை நல்லா படிச்சிருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத படத்தில் உள்ளது இம்பார்ட்டண்ட் என்னது, கான்செப்ட் என்னது அப்படிங்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இயர்ஸ் மறக்குது, பிரச்சனை இல்லை. இயர்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டான். அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுக்கு அடுத்து இது நடக்கு அப்படிங்கிறது கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இயர்ஸ் எல்லாம் 100 இயர் கொடுத்துருப்பான். 100 இயர்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அதில் மறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இயர்ஸ் மறக்குது அப்படிங்கிறது மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த பாடங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பாடம் 12th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 17 18 19 கொடுத்துருப்பாங்க. இந்த பாடங்களும் 10th ஐஎன்எம் பாடமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள்னு இருக்கா, இந்த பாடமும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஒரே பாடம் தான். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். ஓகேவா? இதுவும் 18 6 தான் ஒன்று. ஓகேவா? இந்த 18ஆம் பாடமும் 6ஆம் பாடமும் கிட்டத்தட்ட ஒன்று. இந்த 5ஆம் பாடமும் இந்த 19வது பாடமும் ஒன்று. இந்த 17வது பாடம் கூட கிட்டத்தட்ட இதுக்குள்ளே வரும், கொஞ்சம் அங்கங்கே வரும். ஓகேவா? அதனால இதெல்லாம் கொஞ்சம் 2 டைம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டாண்டர்ட் மட்டும் பாருங்கள், லோவர் ஸ்டாண்டர்ட்லாம் விட்டுருங்க. 11th மட்டும் பாருங்கள். 11th மட்டும் அந்த இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் என்ன, ஓகேவா, அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? சிந்துவெளி நாகர்கள், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், பாமினி விஜயநகர அரசுகள், இது ஃபுல்லாக சேர்ந்து இந்த தென்னிந்தியாவோட கான்செப்ட் வரும். அப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறோம்ல, இந்த ஹையர் ஸ்டாண்டர்டில் உள்ள இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக 100% படிக்க முடியாது. ஓரளவுக்கு ஓகே இது தான்ப்பா நடக்குது, இப்படி தான்ப்பா நடக்குதுங்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேணால் போய் குரூப் 2 குரூப் டிஏ 2022 கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்து பாருங்கள்.
அதில் உள்ள ஜிஎஸ்ஸை பாருங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு புரியும். ஏன் நான் ஜிஎஸ்ஸை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போகுதுன்னு சொல்வதற்கான காரணம் வந்து புரியும். அடுத்து இந்த 11th எக்கனாமிக்ஸில் இந்த இதில் எல்லா படம் முக்கியம்தான். 7, 8, 9, 10, 11. அதில் 7, 11 ரொம்ப முக்கியம், 8 முக்கியம். இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். 12th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேரியல் பொருளாதாரம், தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், பணவியல் பொருளியல், வங்கியல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 7, 8 அவ்வளோ முக்கியம் கிடையாது. நிதி பொருளியல் ஜஸ்ட் ரீடு, இது ரீடு. அப்போ இந்த 5 பாடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இந்த 7 பாடம் தான். ஜாகிரஃபினாலே எப்போவுமே இதான் படிப்போம். இந்த 7 பாடத்தையும் நல்லா படிச்சுக்கணும். யூனிட் 8க்குன்னு கொடுத்துருக்காங்களா இந்த பாடங்கள், இது முடிந்தால் படிங்க. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒரு 2 பேஜஸ் தான் இருக்கும். இதை முடிஞ்சால் வந்து படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 9க்கு வந்து இது கான்செப்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும், அதாவது இது வந்து ரிசர்வேஷன் கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் பற்றி புரிஞ்சு வச்சுக்கணும். இது தமிழகத்தில் உள்ள இந்த சமூக நலத்திட்டங்களுடைய பங்களிப்பு என்ன, அதோட தாக்கம் என்ன கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழகத்தோட வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது, நலவாழ்வு உரிமைகள், ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கணும். அடுத்தது இது வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக தமிழகம் நிறுத்தியுள்ள சாதனைகள்லாம், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து படித்து வச்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மின் ஆளுகை, கவர்னன்ஸ், ஓகேவா, இதுவும் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் இதை மட்டும் நீங்கள் அவுட் ஆஃப் புக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஒரு சில இதை பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஓரளவுக்கு ஈஸி தான். இவ்வளோ தான். நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் போய் இப்போ வந்து நீங்கள் 6th to 10th எக்கனாமிக்ஸ், 6th to 9th ஜாக்ரஃபி, 6th to 8th பாலிட்டி, அடுத்தது 6th, 7th, 8th இதோடைய இந்த ஹிஸ்ட்ரி, ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நமக்கு டைம் வேஸ்ட். அதேமாதிரி சயின்ஸு 6th to 10th சயின்ஸு, 11th and 12th சயின்ஸு, இதெல்லாம் படிப்பது வேஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி கான்செப்டில் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு இல்லை, பாஸ் பண்ணதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சொன்னது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு, ஓகேவா, இதில் இந்த அவுட் ஆஃப் புக்கில் அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6, 7, 8 ஓல்டு புக்கு மட்டும் படிக்கலை, அப்போ அதை படிக்கலாம். 11th, 12th ஓல்டு புக் மட்டும் படிக்கல, அப்போ அதை படிக்கலாம். ஓகேவா, இப்படி தான் படிக்கணும். உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155 வந்துட்டா, உங்களுக்கு தெரியாத 10 கொஸ்டின்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் தமிழில் வராதா. மேக்ஸ் 20 எடுக்கக்கூடாது, மேக்ஸில் 25 எடுக்கணும். அப்போ 90, 25ல் 155 ஆகிட்டு இங்கே ஒரு 45 எடுத்திங்கன்னா 160 கொஸ்டின் அப்படிங்கிறது போட முடியும். அதற்கு நீங்கள் இதை படிப்பதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணோம்னா மினிமம் 8 hours, மேக்ஸிமம் 12 hours வரைக்கும் படிக்கலாம். 4 to 6 hours படித்தீங்கன்னா இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவ்வளோதான் டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.